எங்க க்ரூல இருந்து ஒருத்தவங்க வந்து படத்துல வந்து பண்ணிருக்காங்க. நான் அத போய் எதுவும் சொல்ல மறந்துட்டேன். ஆமா, இதே மாதிரி இந்த மூஞ்சிகள்லாம் சோ எல்லாரும் இதே மாதிரி இந்த மூஞ்சிலாம் கூடி சீக்கிரம் நிறைய படங்கள் வரப்போகுது. அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிப்போம். ஓகே, தேங்க்யூ, பை. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசிகுமார் அண்ணா நடித்த படத்துக்காக வந்திருக்கோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட உட்கருத்து நந்தன் பட ஸ்டைலில் அந்த கிட்னி திருட்டை பார்த்தினா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் வள்ளலாரோட வரிகளையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பை நம்ம சசிகுமார் அண்ணா வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் மக்கள்கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் என்னோட கோரிக்கை, நல்ல விழிப்புணர்வு படம், கிட்னி திருட்டின பற்றின ஒரு விழிப்புணர்வு படம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு, மனிதநேயம், வள்ளலாரின் வரிகள், இப்போ உள்ள கலிகாலத்தில் வள்ளலாரின் வரிகளை மையமாக கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு நல்ல திரைப்படம் தான் மயிலாட் திரைப்படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கோ கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் கெமி நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கெமிக்காகவும் நம்ம டேரக்டர் நம்ம ஆக்டர் சசிகுமார் அண்ணாவுக்காகவும் இந்த படம் பார்த்தோம். கதை திரைக்கதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய பார்க்குற மாதிரி ரொம்ப அருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஸோ பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் வந்து திரை அரங்குகளை தெரிவிக்க விடணும் அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வணக்கம் மக்களே, நன்றி. ஆக்சுவலாக மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. சோஷியல் மெசேஜ் இந்த மூவியில் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி மூவிஸ் நிறையா வரணும். ராஜு சார் ஆஸ் யூஷுவல் அவரோட படங்களில் எப்படி பாலிட்டிக்கலாக நிறையா விஷயங்கள் இருக்குமோ அந்த மாதிரி கருத்து இந்த படத்துலேயும் இருக்குது. அண்ட் நம்மெல்லாம் இங்கே ஆக்சுவலி இந்த லைஃப்பையே குறை சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கோம். பட் இதை விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி கொடுமைகள்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பாட்டு தான் இந்த மூவியில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள், எல்லாருக்குமே மூவி ரொம்ப பிடிக்கும். அண்ட் மூவியில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண் கலங்க வச்சுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து எனக்கு ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களோட டெபியூ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தேட்டர் வந்து பாருங்கள். அண்ட் ஸோ எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், இது ஒரு அருமையான நல்ல படம். எல்லா நல்ல படத்தையும் வெற்றி படமாக மாற்றுறது மக்கள் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன், எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். முக்கியமாக எங்கள் ஃப்ரெண்டு கெமிலா அதில் நடிச்சிருக்கா, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ்லேருந்து எங்கள் டீம் நம்மள யார் யார் இன்னும் நடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி எல்லா படத்துக்கும் அதே மாதிரி வர போகிறோம். துஷார், அதான் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்தை அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் வந்து சொல்கிற மாதிரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எல்லாருமே அவங்க 110% எஃபர்ட் கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து சொன்ன மாதிரி ஷான் ரால்டன் சாரோட மியூசிக்கல் சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராஜமுருகன் சார் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால் என்ன சொல்ல வரோன்னா, எங்கள் டீம் சார்பாக எங்களோட சூப்பர் ஸ்டார் கெமி இருக்கா அந்த படத்தில், அவளும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அதே மாதிரி நம்பி வரலாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். கண்டிப்பாக ஒர்த்து. இல் கிவ் யூ அ குட் மெசேஜ் டு டேக். கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லாரும் பாருங்க. தேட்டரில் வந்து படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் எஃப்ஜே. இப்போ தான் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த மயிலாட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் செம்ம, ரைட்டிங் டாப் நாட்ச். டைரக்டர் வந்துட்டு பயங்கரமாக எழுதி வச்சுருக்காரு. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்துட்டு இதில் சூப்பராக வந்திருக்கு. மியூசிக்கும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. எல்லா எமோஷன்ஸையும் வந்துட்டு ஒரு படத்துக்குள்ளே போட்டிருக்காங்க. ஹியூமன்ஸ்க்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு தேவையான விஷயத்தை, தேவையான கருத்தை வந்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு தேவைன்ற விஷயத்தை வந்துட்டு இந்த படத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. இதை வந்துட்டு ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ எல்லாருக்குமே பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து ஒரு மெசேஜை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மயிலாட் படத்துடைய ஸ்க்ரீனிங்க்கு வந்திருக்கோம், ப்ரீமியருக்கு வந்திருக்கோம். ரொம்ப நல்ல படமாக இருக்குது. ஒவ்வொரு வசனமும் ஒரு மாதிரி தலையில் அடித்த மாதிரி ஆணித்தனமாக இருக்குது. ராஜமுருகன் சாருடைய கதைகளில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ விழிப்புணர்வு இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி அது சென்டிமெண்ட்டோட அந்த ஒரு நல்ல விஷயத்தை கடத்திருப்பாங்க அந்த கதையில். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தை வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும், தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் எல்லாருக்கிட்ட கேட்டுக்கிறேன்.
ஏன்னா அது எங்கேயோ நம்ம மனசில் மனசில் அது போய் பதிஞ்சிடும். ஸோ எல்லோரும் வாங்க, இந்த படத்தை பாருங்கள். எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆக்டிங், டைரக்ஷன், எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல். எல்லோரும் வந்து பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய். தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பிரஜன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மயிலாட் படத்தோட ரிவ்யூ பார்த்துருக்கோம். ராஜமுருகன் சாருக்கு ஆக்சுவலாக சொல்ல வேண்டாம். ரேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா குக்கு, ஜிப்சி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு இயக்குனருக்கு அவர் என்ன நினச்சாரோ அதை சொல்ல முடிகிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே அவரோட ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மேக்கிங் அவர் என்ன சொல்ல வந்தாலும் இப்போ காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான படம். இது யதார்த்தமாக பல ஊரில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அம்பேத்கர் சாருக்கும் சசி சாருக்கும் மெயினாக வந்து இந்த கதாபாத்திரம் சசி சார் தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. சீண்டோல் அவரோட மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது. சசி சார் மேலும் நிறைய படங்கள் நடக்கணும். வாய்ப்புகளுக்கு நன்றி. இந்த படம் வெற்றிபெறமாக மாறும் நம்புகிறேன். தேங்க்யூ சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படங்களில் முக்கியமான படமாக இந்த சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து மனிதாபிமானம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய எடுத்துக்காட்டான சீன் நிறையா இருக்குது. இதில் வர பாட்டாகட்டும், அதில் வசனங்களாக இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்குது, அவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. நிறைய இடத்துல இன்சிடென்ட் நாங்கள் கைத்தட்டணும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுக்கு மக்களை நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் தான் பார்க்கணும். கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இவ்வளோ அழகான ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு ராஜ்முருகன் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த காலத்தில் எல்லோரும் அன்புன்ற ஒரு விஷயத்த நிறைய மறக்கிறாங்க. அது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த படத்தில் அன்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் ராஜ்முருகன் சார் இஸ் பேக். ஸோ டெஃபினெட்லி கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் இந்த படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமைக்கிருங்க.